தமிழ் டியூட்டோரியல்ஸ் ஃபீல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நம்ம ஒரே பென் டிரைவில் மல்டிபிள் ஓஎஸை நம்ம வந்து பூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக எஸ்ன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஒரே பென் டிரைவில் நம்ம வந்து மல்டிபிள் ஓஎஸை நம்ம வந்து பூட் பண்ண முடியும். அதை எப்படி பூட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஒரு பென் டிரைவில் மல்டிபிள் ஓஎஸை பூட் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 வரைக்கும் நம்ம வந்து ஒரே பென் டிரைவில் நம்ம வந்து பூட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பூட் பண்ணுறது அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா WinSetup ஃப்ரம் USB. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் நேம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ப்ளூ கலரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 23 MB வரும் சைஸு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுவே ஓப்பன் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 32 பிட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க, 64 பிட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பென்ட்ரைவுக்குள்ளே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க. ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சாஃப்ட்வேரை நான் லான்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் லான்ச் ஆயிடுச்சு. இதில் உங்கள் பென்ட்ரைவ் நேம் வந்து டிடெக்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு சாண்டிஸ்க்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபார்மெட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஸோ FAT32 NTFS ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து விண்டோஸ் எக்ஸ்பினா ஃபஸ்ட்டு செக் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 நீங்கள் வந்து செகண்ட் செக் பாக்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கஸ்டம் மெனு நேம்ஸ் ஃபார் விஸ்டா 7 கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கஸ்டம் நேம் கொடுத்துக்கலாம், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு உங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 8.1 தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ISO ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 8.1 64 பிட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதில் டிடெக்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபைனலாக பாட்டமில் பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து கோ அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் அந்த ட்ரைவான்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் பேத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நேம் கேட்கும். ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்காங்க. நான் விண்டோஸ்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நேம் கேட்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் OS நேமே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 8.1 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே எல்லா ஃபைல்ஸும் நம்ம பென் டிரைவில் காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து எல்லா ஃபைல்ஸுமே நம்ம பென் டிரைவில் வந்து காப்பி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் OSஐயும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான். பார்த்தீங்கன்னா ஜாப் டன்னு வந்துருச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம பென்ட்ரைவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் காப்பி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு OS தான் காப்பி பண்ணியிருக்கோம். நம்ம செகண்ட் OSம் காப்பி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபார்மேட் வந்து நம்ம எனேபிள் பண்ண தேவையில்லை. இப்போ திரும்பவும் நீங்கள் வந்து கஸ்டம் மெனு நேம்ஸ் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு திரும்பவும் வேறு ஒரு ISO ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விண்டோஸ் 10 இன்சைடர் ப்ரிவ்யூ நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் ஃபைல் டு லார்ஜ் பிளேஸ்ட் ஆன் FAT32 கேட்குது. நான் வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க.
இப்போ ஃபைனலாக கோ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நேம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து விண்டோஸ் 10 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் காப்பி ஆகும். ஸோ நமக்கு வந்து காப்பி ஆனதுக்கப்புறம் அது எப்படி பூட் ஆகுது அதையும் நான் வந்து காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனையும் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு வந்து காப்பி ஆச்சு, ஜாப் 10 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வயசுமே இந்த பென்ட்ரைவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பூட் பண்ணுவையும் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் 8.1, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நமக்கு ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் எந்த OS வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண விரும்புறீங்களோ ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செட்டப் ஓப்பன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.